பன்னீர் எடுத்துகிட்டு கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதை வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சியில் தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்துடணும். இப்போ தக்காளி ஒரு பாத்திரத்தில் கவுத்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பில்லை, மல்லித்தலை, லேசாக உப்பு போட்டு இதையும் அரைச்சி நல்லா எடுத்துக்கணும். இப்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி லேசாக தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், பட்டை தான் போட்டு அப்புறம் நிலக்கடலை, கேஷ்யூ நட்டு, பாதாமில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டு பெருஞ்சீரகம், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு லேசாக மூடி போட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டுடணும். பன்னீர் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு மல்லித்தலை போட்டு அது லேசாக சுண்ட வச்சா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.